சென்னை அண்ணா நகர்ல மழை நீர்ல விழுந்த பெண் உயிரிழந்த வழக்குல மின்வாரிய மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அண்ணா நகர் பெண் மரணம் தொடர்பா மின்வாரிய மாநகராட்சி அதிகாரிகளுக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 23ஆம் தேதி மழை நீர்ல விழுந்த கலாவதி அவர்கள் உயிரிழந்தாங்க. மின்சாரம் தாக்கி அவங்க பலியானதா புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில இது தொடர்பா சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னை அண்ணா நகர் டவர் பார்க் அருகே 59 வயதான பெண்ணான கலாவதி என்பவர் கடந்த 23ஆம் தேதி அவர் நடந்து சென்ற போது அப்போது திடீரென அவர் அங்கு மழைநீர் வடிகால்களாக தோண்டப்பட்ட பள்ளத்துல விழுந்ததுல அவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக கூறப்பட்டது. இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில இது தொடர்பாக அவருடைய மகள் அளித்த புகாரின் பேர்ல அண்ணா நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து முதற்கட்ட விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழே தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வழக்கு பதிவு செய்து தன்னுடைய முதற்கட்ட விசாரணையை துவங்கி தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பணிகளை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர் யார், அதே போன்று அரசு ஊழியர்கள் யார் யார் என்ற பட்டியலை தற்போது சேகரித்து அண்ணா நகர் போலீசார் தொடர்ச்சியாக அவர்களுக்கு சம்மன் கொடுக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில தற்போது முதற்கட்டமாக மின்வாரிய உதவி பொறியாளர் மற்றும் மாநகராட்சியோட உதவி பொறியாளருக்கு இந்த சம்மனானது போலீசார் தரப்புல வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நேர்ல ஆஜராகி இது தொடர்பான விளக்கத்தை அளிக்கப்பட வேண்டும். எப்போது மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்றது, ஏன் அந்த பள்ளத்தை மூடப்படவில்லை உள்ளிட்ட பல்வேறு, அதுல மின்சாரம் ஒயர் ஏதேனும் கனெக்ஷன் சரியில்லாமல் இருந்திருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் பிறகுதான் குறிப்பாக இதுல பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் போலீசாருக்கு கையில கிடைக்கப்படவில்லை. முதற்கட்டமாக அந்த பள்ளத்துல விழுந்ததுல மின்சாரம் தாக்கிதான் உயிரிழந்திருப்பதாக போலீஸோட விசாரணையில தெரிய வந்தாலும் பிரேத பரிசோதனை அறிக்கை கையில் கிடைத்த பிறகே இவர்கள் பிரிவினை மாற்றப்படுவார்கள் எனவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே இந்த மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு என்ற பிரிவின் கீழே மாற்றப்படும் எனவும் அண்ணா நகர் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தொடர்ச்சியாக யாருடைய காரணத்தினால இந்த ஒரு பலி ஏற்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல தற்போது அண்ணா நகர் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.